வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 1 டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இதில் இருக்கிற எம்சிக்யூ கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்த்துருக்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், லிமிட், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஸ். இதில் ஒரு 50 சம்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன் சம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The function f of x is equal to x cos x is என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் f of minus x is equal to minus f of x அப்படின்னு வந்ததுன்னு வச்சுங்களேன். நம்ம அது என்னன்னு சொல்லலாம்னா f of x வந்து ஆட் ஃபங்க்ஷன். பட் அதுவே வந்து f of minus x is equal to f of x வந்துச்சுன்னா f of x வந்து நம்ம ஈவன் ஃபங்க்ஷன். பட் இந்த சம்ல பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணியும் சொல்லலாம், செக் பண்ணாமையும் சொல்லலாம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா cos x எப்பவுமே வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எதனால அப்படின்னா cos of minus theta வந்து cos theta. பட் அதுவே சைன் தீட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன், அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். இது வந்து ஈவன், இது வந்து ஆட் இன்ட் ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு போடலாம். இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் சரி, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து காஸ். அப்போ என்ன ஆயிடுது, இந்த மைனஸை வச்சுட்டு இந்த எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னது, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஏ தான் இந்த சம். அவ்வளோதான். இந்த சம் எடுத்துக்கிட்டோம்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை கூட நம்ம என்னன்னு படிக்கலாம், சைன் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆடை ஈவனான்னு வெரிஃபை பண்ணணும்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தி ஹோல். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் சைன் தி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு வெறும் சைன் ஸ்கொயர். அண்ட் தென் தி சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுது, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் வர்றதுனால இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். பி தான் இந்த சம். இதுல பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம், எல்லாம் செக் பண்ண அவசியம் இல்லை. சைன் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன், இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் இன்ட்டு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ தட் பி தான் இந்த சம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுங்க. ஈவன் இன்ட்டு ஈவன்னா ஈவன் தான், ஈவன் இன்ட்டு ஆட் இன்ட்டு ஆட் ஈவன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைரக்டா போட்டோம். இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ். இப்போ இது ஆடா ஈவன் செக் பண்ணணும். நான் என்ன பண்றேன், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடுறேன். என்ன ஆயிடுது, மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் பிளஸ் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் வந்து மைனஸ் எக்ஸ் கியூப், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ இது வந்து எக்ஸை வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் இப்போ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ். என்னது, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் எஃப் ஆஃப் வரதுனால இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ தான் இந்த சம். இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுத்துருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். நம்ம ஆஸ் யூஷுவல் ரீப்ளேஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வரும் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இல்லை, கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக. கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். சரி, இப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்க்காவது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாமா? சப்போஸ் மைனஸை வெளியில் எடுத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மைனஸை வெளியில் எடுத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஆயிடும். அப்போ என்னன்னா இது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஈக்குவலாக இல்லை, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஈக்குவலாக இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருந்தாங்க. இது வந்து நெய்தர் ஆட் நார் ஈவன், ஆடும் கிடையாது ஈவனும் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ சி தான் இந்த சம். இப்போ இந்த சம் எடுத்துக்கோன்னா அதே லாஜிக் அப்ளை பண்ணணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஆஃப். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து வரும் காஸ், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் சைன்.
சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா நான் வச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? sin ஆஃப் மைனஸ் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் மைனஸ் சைன், பட் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வரைக்கும் ஒன்லி காஸ். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் படி நான் இங்கே அப்ளை பண்ணி. அப்போ இது ரெண்டுமே இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இல்லை? எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஈக்குவலா, அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ். ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இல்லாததுனால நெய்தர் ஆர் நார் ஈவன். இதுதான் விஷயம். இந்த செவன்த் சம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டூ ஆட் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். சப்போஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் டூ ஆட் ஃபங்க்ஷன். ரெண்டு ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துங்களேன். எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ரெண்டு ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது என்ன ஃபங்க்ஷன்? இதே மாதிரி சம் தான் மேலே ஒன்று போட்டோமே, அதே லாஜிக் தான் இதுவும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அதே தான் போட்டோம், அதே சம் தான். ஸோ மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் வெளில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் வரும். அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுது? ஆட் ஃபங்க்ஷனே வருது. ஸோ அப்போ என்னன்னா சம் ஆஃப் டூ ஆட் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் சேம் ஆட் ஃபங்க்ஷன். ஏதான் ஆன்சர். இது ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி பைகட் பண்ணி மனப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே வருதா? ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? எயித் சம். சம் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆடும் ஒரு ஈவன் எடுத்து. ஸோ இது வந்து நெய்தர் ஆட் நார் ஈவன் கொண்டாடி பார்த்தோமே, இதே சம் தான் முன்னாடி பார்த்தோம். இது வந்து மைனஸ் எக்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் வரும். ஸோ இட் கேனாட் பி ஈக்குவல் டு minus f of x and it cannot be equal to plus f of x. So அதனால இது வந்து neither odd nor even. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? இது மாதிரி ப்ராப்பர்ட்டி மாதிரி கேட்டாங்கன்னா டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன். ஸோ இதெல்லாம் உண்மை இல்லை. என்னன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நெகட்டிவ், ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றது இட்ஸ் லைக். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரும், மைனஸ் தானே வரும். மைனஸ்ன்றது ஆட் ஃபங்க்ஷன், ஆட் எங்க இருக்கு? ஏ. ஸோ ஏ தான் ஆன்சர். சரிங்களா? இது என்ன கேட்குறாங்கன்னா எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஆர் டு ஆர். தி ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எப்படி 2x + 1. அதுல இருந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கேட்கும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வேணும்னா இது வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு இதுல வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா ஒய் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அப்போ இன்வர்ஸ் வந்து எக்ஸ் தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இதுல இருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். 2x = y மைனஸ், x = y மைனஸ் 1 சரிங்களா? ஏன்னா இந்த எக்ஸ்ன்றது தான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப். அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்றது என்னது? y மைனஸ் 1/2. பட் எல்லாமே எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் பதில் ஒய்க்கு பதில் எக்ஸ் போட்டுருங்க. எக்ஸ் மைனஸ் 1/2 இங்க இருக்கு. எக்ஸ் மைனஸ் 1/2 வந்து ஏ தான் ஆன்சர். இது பார்ப்போம். எஃப்ஓஜி ஜிஓஎஃப் கேட்குறாங்க. எஃப் கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஓஎஃப் கண்டுபிடிங்கன்னா ஜிஓஎஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? என்ன ஆயிடும்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/√x. 1/√. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 1/√x தி ஹோல். ஸோ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/x வரும். ஜிஓஎஃப் ஓட வேல்யூ 1/x. எக்ஸ்னா ஏ தான். அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டா இதுவும் ஜிஓஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஜிஓஎஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? x² + 2. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ x/x - 1. இது ஃபுல்லாவே இப்போ எக்ஸ். x² + 2ன்றது எக்ஸ். இப்போ ஃபார்முலா ஜி ஆஃப் எக்ஸ்னா அது x/x - 1. ஸோ x/x - 1. என்ன ஆயிடும்? x² + 2 / x². இதுதான் ஜிஓஎஃப். எங்க இருக்கு பாருங்க? x² + 2 / x² + 2. சி தான் சமம். முடிஞ்சு போச்சு. இதுல பாருங்க ஜிஓஎஃப் தான் கேட்டிருக்காங்க, பட் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஜிஓஎஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப்.
g of f of x ஓட வேல்யூ என்னது? நெக்ஸ்ட் g of x என்னது? 2x plus இங்க x ன்றது x square. So 2x plus 3. So 2x square plus 3 தான் ஆன்சர். எங்க இருக்கு? 2x plus 3 தான் ஆன்சர். ஓகே. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா டொமைன் கேட்கறாங்க. இந்த டொமைன்றது பாத்தீங்கன்னா என்னன்னா புது மேப்பிங் டிஃபைன் பண்ணுவோம். f is mapping from a to b அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா ஏன்றது இது டொமைன், இது வந்து கோடொமைன். ஏ இது வந்து பி. டொமைன்ல இருந்து கோடொமைன், கோடொமைன்றது ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன டொமைன்ல இருக்க வேல்யூ எப்படி இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிற வேல்யூ தான் இதில் இருக்கும். எந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுது அதெல்லாம் இருக்கும். ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாத பாயிண்ட் எல்லாம் டொமைன்ல இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இட் டஸ் நாட் வேலிட் ஃபார் சம் பாயிண்ட்ஸ். ஸோ அது என்ன பாயிண்ட்ஸ்ல வந்து இது வேலிட் கிடையாது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா பொதுவாக வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன்ல டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ எந்த பாயிண்ட்ல அது இன்ஃபினிட்டி ஆகுதோ அந்த பாயிண்ட்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வேலிட் கிடையாது. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் 0ன்னு போட்டு தான் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6x ப்ளஸ் 9 அது வந்து 0ன்னு போட்டால் அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னது? 3. அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ல த ஃபங்க்ஷன் இஸ் நாட் வேலிட். எப்படி செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸுக்கு 3ன்னு போடுங்க. 3 + 2 5. எக்ஸுக்கு 3ன்னு கீழே போடுங்க 0 வரும். ஸோ 0 அப்போ 5/0 வந்து இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டி வரதுனால the function is not valid at x equal to 3. அப்போ டொமைன்ல 3 மட்டும் வரக்கூடாது. 3 தவிர இவர் எல்லாமே வரலாம். except 3 all other points are acceptable. அப்போ கண்டிப்பா 3 வரக்கூடாதுன்னா இது வர முடியாது, இது வர முடியாது. இது these are all including 3. இப்போ இது 3 விட்டுட்டு போட்டுருக்கான். அப்போ இது வருமா அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா the function is not only for integer, it's also real number. இது ஸ்பெசிஃபிக்கா இன்டிஜர் மட்டும் சொல்றாங்க. அப்போ அதுவும் கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான், என்டையர் ரியல் நம்பர். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் வேலிட் ஃபார் என்டையர் ரியல் நம்பர் எக்ஸப்ட் 3 ஃபார் -3. ஸோ டி தான் இந்த சம்மோட. அப்போ அதே மாதிரி இதோட இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கண்டுபிடிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ள வேலிட் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. நெகட்டிவ் வந்தால் இமேஜினரி வேல்யூ வரும். நெகட்டிவ் வரக்கூடாதுன்னா நீங்க எது 0 வரலாம். ரூட் ஆஃப் 0 வந்து ஒரு 0 தான். இப்போ -3 வரலாம், -2 -3க்கு அப்புறம் எது வேணாலும் வரலாம். ஆனால் -3க்கு முன்னாடி -4 வந்துச்சுன்னா நெகட்டிவ் வரும். அப்போ -3க்கு மேலே எது வேணாலும் வேலிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. அதுக்கு மேலே நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் இட் இஸ் அக்செப்டபிள். கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நான் அதனால நம்ம என்ன பண்ணணும்? பி தான் ஆன்சர். -3க்கு மேலே நீங்கள் இப்போ ரியல் எக்ஸ் நீங்கள் -3 இருக்குன்னா நீங்கள் -1 2 அப்படியே போயிட்டே இருக்கும். -3க்கு மேல எந்த வேல்யூ போட்டாலும் இதுக்கு வேலிட். ஆனா -3க்கு முன்னாடி நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் நெகட்டிவ் தான் வரும், இமேஜினரி வேல்யூ. அப்படின்னா வேலிட் ஒன்லி ஆஃப்டர் -3ல இருந்து இதுக்கு மேல எல்லாத்துலயுமே டொமைன். அதனால தான் போட்டுருவோம் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3 இன் ஆல் த ரியல் நம்பர். இதுதான் அதோட டொமைன். பொதுவாக இன்னொரு என்ன சொல்லணும்னா டொமைன்னு சொன்னாவே எக்ஸ் ஆக்சஸ் மேல இருக்க பாயிண்ட் ரீஜியனை தான் டொமைன். ரேஞ்சுனா ஒய் ஆக்சஸ் மேல ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த சமயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாகோட ரேஞ்ச் அண்ட் டொமைன் கேட்குறேன். டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் லாக் எக்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நீங்க டயக்ராம் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டயக்ராம் எக்ஸ் ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லாகோட டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரியணும். அது என்னன்னா இப்படி சரிங்களா? அப்போ இந்த டயக்ராம் கூட ஈக்குவேஷன் வந்து y is equal to log base e. அது இல்லாமல் இங்க வந்து எந்த வேல்யூ இருக்குன்னா log 1 வந்து என்ன சொல்லுவோம்? 0ன்னு சொல்லுவோமா? அப்போ இது 1ல வந்து log 1 0 சொல்றதுனால தான் 1 வழியா போகுது. இப்போ நான் கொஞ்ச நேரம் சொல்லியிருக்கேன் டொமைன்னா எக்ஸ் ஆக்சஸ் ரெப்ரசென்ட் பண்ணோம், ரேஞ்சுனா ஒய் ஆக்சஸ். இப்போ இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல எந்த சைடு இருக்கு? ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்ல வெறும் பாசிட்டிவ் சைட்ல மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த 0ல ஸ்டார்ட் ஆகும். பட்டுங்களா? 0 to infinity. அப்போ the curve வந்து பாத்தீங்கன்னா lies only in the 0 to infinity. இந்த சைடு கர்வ் இல்லவே இல்லை பாருங்க. அப்போ டொமைன் வந்து 0 to infinity. அப்போ டொமைன் 0 to infinity எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ எய்தர் சி ஆர் சாரி ஏ அல்ல சி ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருக்கு. அது எதுன்னு தெரியல. ஏவா
டியா அப்படின்னு தெரியல. சரி, டொமைன் 0 to infinity. ரேஞ்ச் வந்து y ஆக்சஸ் நான் சொல்லியிருக்கேன். அப்ப ரேஞ்ச் வந்து y ஆக்சஸ்னா y ஆக்சஸ்ல நெகட்டிவ் சைடும் இருக்கு. இது ஆக்சுவலா போயிட்டே இருக்கும். நெகட்டிவ் சைடும் இருக்கு, பாசிட்டிவ் சைடும் இருக்கு. அப்ப ரேஞ்ச் வந்து -infinity to +infinity. எங்க வருது? இதுதான் வருது. ஸோ அப்ப ஏ தான் எக்ஸாக்ட் ஆன்சர், சி கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த சம் வந்து ஏ தான் ஆன்சர். இப்போ இந்த சம் எடுத்துங்க. டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் e பவர் ஆஃப் x. ஸோ இதுக்கும் நீங்க என்ன பண்றீங்க? கிராஃப் வரைஞ்சிட்டா பெட்டர். அதே மாதிரி y ஆக்சஸ், x ஆக்சஸ். எக்ஸ்போனென்ஷியலோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வரும். இங்க இருந்து ஆரம்பிச்சு போய், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 1. ஏன் சொன்னா 0 e பவர் 0 1 தானே, அதனால இந்த இடத்துல 1 வரும். இப்போ இந்த கர்வ் வந்து நான் சொல்லிருக்க மாதிரி டொமைன் எக்ஸ் ஆக்சஸ் சொல்லிருக்கேன். எக்ஸ் ஆக்சஸ்ல பாருங்க இது இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல -infinity, எக்ஸ் ஆக்சஸ்ல நெகட்டிவ்லயும் இருக்கு, பாசிட்டிவ் சைடும் இருக்கு. ஆக்சஸ்ல நெகட்டிவ் சைடும் இருக்கு, பாசிட்டிவ் சைடும் இருக்கு. அதனால டொமைன் வந்து -infinity to +. இப்போ எங்கெங்கெல்லாம் வருது? பில வருது, டில வருது. ஓகே, ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஒய்ல பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் இருக்கு, நெகட்டிவ் சைடு இல்ல. ஏன்னா ரேஞ்ச் வந்து y ஆக்சஸ், y ஆக்சஸ்ல பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் இருக்கு, நெகட்டிவ் சைடுல கிடையாது. சரிங்களா? அப்போ 0 to infinity ரேஞ்ச். 0 to infinity எங்க வருது பாத்தீங்கன்னா இங்க தான் வருது. அப்போ பி தான் ஆன்சர். இப்போ 17th சம் பொறுத்த வரைக்கும் பி தான் ஆன்சர். இப்போ 18th சம் பார்த்தோம்னா sin x ஓட டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்கறாங்க. ஸோ அப்போ இதுக்கு நீங்க கர்வ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போடலாம். sin x வந்து எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாண்டர்ட் கர்வ் தான். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து இது ஒய் ஆக்சஸ். இந்த கர்வ் இருந்தீங்கன்னா இப்போ ஆரிஜின் வழியா போகணும், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது ஓய், சரிங்களா? இதுதான் வந்து கர்வ் வந்து y equal to x. sin x curve passing through origin. எதனால? sin 0 0, அதனால கண்டிப்பா அது வந்து ஆரிஜின் வழியா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாதிரி டொமைன்னா எக்ஸ் ஆக்சஸ் ரெப்ரசென்ட். இந்த கர்வ் அப்படியே போய்கிட்டே இருக்கும், இந்த கர்வும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு பாசிட்டிவ் வரைக்கும் ஃபுல்லாவே கவர் ஆகுதுனால -infinity to +infinity. இப்போ பியா இருக்கலாம் இல்ல டியா இருக்கலாம். Then what about range? ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து இட் ரெப்ரசென்ட் y ஆக்சஸ். y ஆக்சஸ்ல எப்படி மேல போய்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடாது. எதோட போகுது? இதோட முடிஞ்சு போச்சு. பாசிட்டிவ் சைடுல இதோட முடிஞ்சு போயிடுது, நெகட்டிவ் சைடுல இதோட முடிஞ்சு போயிடுது. அது கீழே எல்லாம் கர்வ் கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்தோட கட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1 sin 90 1 தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் -π/2 வரும்போது அப்போ -1 வருதுல. அப்போ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒய்யோட ரேஞ்ச் ஒய்யோட வேல்யூ வந்து -1 இருந்து +1 வரைக்கும். அப்போ ரேஞ்ச் வந்து -1 to +1. அப்போ -1 to +1 இங்க இருக்கு. அப்போ டி தான் ஆன்சர். சரிங்களா? இதே மாதிரி cos x கேட்டாங்கன்னா நீங்க இதே மாதிரி கர்வ் வரைஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்துடும். இதே தான் வரும் அந்த குறை. இப்போ இந்த சம் பார்ப்போம். லிமிட் சம். இப்போ லிமிட் the value of limit extends to x³ - 8 by x - 2. ஸோ இப்போ பொதுவாகவே நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 போட்டீங்கன்னா 2³ 8, 8 - 8 0, கீழே 2 - 2, 0 by 0 indeterminate ஃபார்ம். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஃபேக்டரைஸ் சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஃபேக்டரைஸ்னா a³ - q ஃபார்முலா a plus b into a minus b into a square plus a square minus b square plus வருமா? a square a minus b into a square plus b square plus ab ஃபார்முலா. பட் ஒன்னு சிம்பிளிஃபை பண்ணுங்க, இல்ல எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எம்சிக்யூன்னு வந்துட்டோம்னாவே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தான் ட்ரை பண்ணணும். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் எம்சிக்யூல அப்ளை பண்ணா நம்ம பெஸ்ட் மெத்தட் எலாஸ்பிட்டல் ரூல். எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணணும். எப்போனா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? மேல தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், கீழே தனியா x³ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x², கீழே x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 2 4 4 into 3 12, 12 by 1 12, 12 தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா a³ - q ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாலும் இதே 12 தான் வரப்போகுது. பட் MCQ எது ஷார்ட்டோ அதை யூஸ் பண்ணுங்க, அதான் பெஸ்ட். ஓகே, ஸோ நான் ப்ரிஃபர் பண்றது உங்களுக்கு எலாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுங்க. இப்போ அடுத்து 20th சம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒன்ஸ் லிமிட்னு வந்துட்டாவே லிமிட் முதல்ல டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 4 கொடுத்துருக்காங்க, 4 ஸ்கொயர் 16, 16 0 வருது, கீழே பாருங்க 16, இங்க வந்து 12 - 16 0 தான், மேலேயும் 0 தான், கீழேயும் 0 தான். 0 by 0 இன்டெர்மினன்ட் ஃபார்ம். ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணுங்க? எலாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ஃபேக்டரைஸ் பண்ணாலும் ஒரு ஆன்சர், பட் எலாஸ்பிட்டல் இஸ் பெஸ்ட். 2x - 4 by
2x minus 3. Now you substitute limit. 4 substitute பண்ணா 8 minus 4 by 8 minus 8 minus 4 4 8 minus 3 5 4 by 3 4 by 5 a தான் இந்த சம். இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான். ஆக்சுவலா இது கொடுத்துருக்கூடாது, நான் கொடுத்துட்டேன். ஓகே, பார்க்கலாம். என்ன இதுவும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. -4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 16 minus 4 minus 16 minus 16 value 0 0 by 0 indeterminate form. Again you apply a hospital rule. தேவையில்லை. அப்படின்னா 2x plus 1 divided by 2x plus 4. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. -8 plus 1 -8 plus 4 நமக்கு -7 by -7 by 4. So a தான் இந்த சம். Always apply L'Hospital rule. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி கொடுத்தா நேரடியாக இன்ஃபினிட்டிலாம் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் 1/0 இன்ஃபினிட்டின்னு தெரியும். 1/∞ 0. அப்போ என்ன பண்ணணும், இன்ஃபினிட்டி வந்து டைரக்டா போடாம அதை 1/x ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டா 1/∞ வந்து 0 போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அப்படி எல்லாமே 1/x ஃபார்ம்ல உள்ள கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஈஸியான மெத்தட் என்னன்னா, நியூமரேட்டர்ல எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை வெளியில எடுத்துடணும். எக்ஸோட ஹையஸ்ட் பவர் x², அது வெளியில எடுத்துருங்க. அப்ப என்ன வரும், 2 plus 3/x minus 1/. டினாமினேட்டர்ல ஹையஸ்ட் பவர் x² தான், அதையும் வெளில தூக்கும். அப்ப என்ன வரும், 1 plus 1/x plus 2/x². அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த x² கேன்சல் பண்ணிட்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 plus இங்க இன்ஃபினிட்டி வந்து போட்டீங்கன்னா 3/∞. 1/∞ 0 தானே, அப்போ 0 minus 0 by 2 plus 0 plus என்ன ஆயிடுது, 2 இங்க 1ல இருக்கு. அப்போ 2/1 2/1 வந்து 2. அப்போ 2 தான் இந்த சமோட. ஸோ பி தான் இந்த சமோட. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்ல வர ஒரு ப்ராப்பர்ட்டி. லிமிட்ல ப்ராப்பர்ட்டினா என்ன கேட்டிருக்காங்க, லிமிட் x tends to a f of x என்ன கொடுத்துருக்காங்க, c கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு தான் ஏ போடணும், எக்ஸே இல்லையே, அப்போ வெறும் சி தான் வரப்போகுது. சி தான் ஆன்சர். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா லிமிட் கண்டுபிடிக்க போறோம். பட் திஸ் ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷன், எப்போ ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷன் வந்துச்சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டிப்பா கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிக்காம போக முடியாது. சரி, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் எம்சிக்யூ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா ஷார்ட்டா போடுங்க. அதே தான் அப்ளை பண்ணி ஆகணும். கொஞ்சம் பிரீஃபெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு போது டக்குன்னு பார்க்கணும். 3a கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷனுக்கு, எக்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் அது x² minus 5. இதுல கொண்டு வந்து 3 போடுங்க. 3² 9 minus 5 9 minus 5 4 முடிஞ்சு போச்சு. ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன், இதான் ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன். 3 கொண்டு போட்டீங்கன்னா 3 plus 1 equal to 4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட், அந்த வேல்யூ 4 தான். ஸோ பி தான் ஆன்சர். டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடணும். அது மாதிரி பொறுமையா போட்டுலாம் பார்க்கக்கூடாது. இதுவும் அதே சம் தான், சேம் லிமிட் கேட்கறாங்க. இதுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 2 கொண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போடுங்க. 2² 4 4 into 2 8 8 plus 5 13. ஓகே, அடுத்தது ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க. ரைட் ஹேண்ட் லிமிட்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க ஃபங்க்ஷன்ல போடுங்க. 3 into 2 6 6 minus 2 4. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அன்ஈக்குவல், therefore limit not exist. ஈக்குவலா இருந்தா லிமிட் எக்ஸிஸ்ட், அன்ஈக்குவலா இருந்தா நாட் எக்ஸிஸ்ட். இது பாருங்க, இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. டெஃபினிஷன் தரவா இருந்தா தான் இதெல்லாம் போட முடியும். சொன்னாங்க the function f of x is continuous, then f of x surely differentiable, need not be differentiable, not differentiable, neither differentiable nor existence of limit அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இது ஒரு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்க இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும். லிமிட் எக்ஸிஸ்டா இருந்தா மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகணும், கண்டினியூஸ்க்கே போகணும். கண்டினியூஸா இருந்த பிறகுதான் அது என்னவா இருக்க முடியும், டிஃபரன்ஷியலா. சரிங்களா? கண்டினியூஸா இருந்தா மட்டும்தான் அது டிஃபரன்ஷியல். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியலா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மோர் பர்ஃபெக்ட் ஃபங்க்ஷன், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். டிஃபரன்ஷியபிள்னா எல்லா கண்டிஷனும் இருக்குன்னு அர்த்தம். என்ன கண்டிஷன், லிமிட் இருக்கு, கண்டினியூஸ் இருக்கு, அப்பதான் டிஃபரன்ஷியபிள் இருக்கும். So if the function is differentiable, then it will be more perfectible function. பர்ஃபெக்டபிள் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா இப்போ
கண்டினியூஸா இருந்துச்சுன்னா லிமிட் கண்டிப்பா இருக்கும். லிமிட் இருந்தா தான் இங்க வரவே முடியும். சரிங்களா? ஆனா கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அது டிஃபரன்ஷியலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஃபரன்ஷியல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் தான் அது டிஃபரன்ஷியபிள். சரிங்களா? அதனால எப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்றாங்களோ, we cannot say it is differentiable. May be differentiable. அப்போ அந்த கண்டிஷன் இருந்தா தான். So we cannot say it is surely differentiable. அது சொல்லவே முடியாது. Need not be differentiable. Differential இல்லாம கூட போகலாம். So need not கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் கரெக்டானது. நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிட முடியாது. கண்டினியூஸா இருக்கு. டிஃபரன்ஷியல் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. So we cannot say it is differentiable or not. So அதனால need not be differentiable ஆன்சர் கரெக்டா வரும். நாட் டிஃபரன்ஷியபிள் வராது. டிஃபரன்ஷியபிள் இதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா எவ்வளவு இருக்கலாம், டிஃபரன்ஷியல் இல்லாமையும் போகலாம். அதனால நம்ம நீட் நாட் பி டிஃபரன்ஷியபிள் தான் சொல்ல முடியும். ஸோ பி தான் அதோட ஆன்சர். இப்போ இது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி டிஃபரன்ஷியபிளா இருந்துச்சுன்னா நான் தான் சொன்னேன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள்னா அவ்வளவுதான் எல்லாமே இருந்தால் தான் டிஃபரன்ஷியபிள். ஸோ மோர் பர்ஃபெக்டபிள் ஃபார்ம் தான் டிஃபரன்ஷியபிள். ஸோ ஷூர்லி கண்டினியூஸ் கண்டிப்பா கண்டினியூஸ் இருக்கும் ஆன்சர். நீட் நாட் பி கண்டினியூஸ் சொல்லவே முடியாது. டிஃபரன்ஷியபிள் இருந்துச்சுனாவே எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அதனால இது தப்பு. நாட் கண்டினியூஸ் டெஃபினட்டா சொல்ல முடியாது. நெய்தர் கண்டினியூஸ் இதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஷூர்லி தி கண்டினியூஸ் தான் ஆன்சர். ஏதான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே இஸ் த ஃபங்க்ஷன் வித் கண்டினியூஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப். சரிங்களா? இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கே எப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்னா இருக்கும்போது அர்த்தம் எஃப் ஆஃப் ஒன்னு தான் கே. எஃப் ஆஃப் ஒன்னு தான் கே. புரிஞ்சு போச்சு. அப்போ இதுல இருந்து இப்போ நான் இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டேன். லெஃப்ட் இது என்ன சொல்லுது, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லிமிட் வச்சு தான் அது எப்படி கண்டுபிடிக்கணும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்து என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x minus 7 divided by இப்போ இதில் நேரம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0/0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வரும். ஓகே, அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ்லாம் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்ஹாஸ் பெடல் ரூல் இஸ் மோஸ்ட் பெஸ்ட் மெத்தட். இப்போ எம்சிக்யூ தான் ஃபாலோ பண்றோம். அதனால எம்சிக்யூக்கு எது ஷார்ட்டோ அதை தான் நம்ம போகணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x 6x டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 டிஃபரன்ஷியேட் நேரம் கொண்டு 1 போட்டீங்கன்னா இங்க 1 2 2 + 6 8 அப்படின்னா கண்டினியூஸ்ல ரெண்டுமே ஈக்குவலா தானே இருந்தாகணும். ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ கே வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்தா இருக்கணும்? 8க்கு. கே 8க்கு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும் கண்டினியூஸ். சரிங்களா? ஸோ தட் த வேல்யூ ஆஃப் கே இஸ் 8. ஸோ ஏ தான் சொன்னோம். அதே மாதிரி இந்த சம் எப்படி டீல் பண்றது? இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஸ் த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இங்க எக்ஸ் 0 இருக்கும்போது அப்போ எஃப் ஆஃப் 0 வந்து கே. எஃப் ஆஃப் 0 வந்து இப்போ லிமிட் கண்டுபிடிப்போம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin 5x/2 by x ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா 0/0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வரும். அதுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? ஒரு பெஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாலும் கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன சொல்றேன், ஃபார்முலாவே இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x/x வந்து 1 நம்மளுக்கு தெரியும். இப்போ மேல இருக்க எக்ஸே கீழே இருந்ததுனா தான் 1. அப்போ மேல 5/2ல இருக்கு. எனக்கு 5/2 தானே வேணும். அப்போ ஒண்ணுமே இல்லை, 5/2ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷனை 5/2ஆல டிவைட் பண்ணி 5/2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ண பிறகு இப்போ பாத்தீங்கன்னா இந்த லிமிட்டோட வேல்யூ என்னது? இந்த லிமிட்டோட வேல்யூ 1 ஆயிடும். 1 × 5/2 5/2. இப்போ கேவோட வேல்யூ 5/2. 5/2 தான் ஆன்சர். 5/2 எங்க இருக்கு? டில இருக்கு. ஸோ டி தான் இந்த சம்மோட. நீங்க கேட்கலாம், சார் எல்லா ஸ்பெடல் ரூல் அப்ளை பண்ணக்கூடாது சார். பெஸ்ட், எல்லா ஸ்பெடல் ரூலும் அப்ளை பண்ணலாம், தப்பே கிடையாது. எல்லா ஸ்பெடல் ரூலும் இப்போ இந்த 5/2 இருக்கு, அதை மேல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cos 5x/2 × 5x/2 வரும். பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும், போயிடும். அப்போ காஸ் இருக்கு, எக்ஸ் 0 போட்டா cos 0 1 5/2 1. ஹாஸ்பிட்டல் ரூல் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இல்லைன்னா இது ஈஸியாக போடலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணி கஷ்டம் அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ டி த ஆன்சர். அண்ட் தென் நவ் இந்த சம் பார்ப்போம். For what value of k is the function f of x continuous? K ஓட எந்த வேல்யூ கண்டினியூஸ்?
கண்டினியூஸா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். சரி, லிமிட் எக்ஸிஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு 3 போடுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷன் இதுதான். 3 பண்ணா 3 ஸ்கொயர் 9 9k. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஓகே. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட்ல இங்க கொண்டு வந்து 3 போடணும். 3 இருந்தா தானே 3 போட முடியும். அங்க 2 தானே இருக்கு. 2 தான். சரி, since the function is continuous, both left and right limit equal. இதுமே ஈக்குவலா இருந்தா தான் கண்டினியூஸ். அப்போ 9k equal to 2. அப்போ k ஓட வேல்யூ என்னது? 2/9. அப்போ k 2/9 இருக்கும்போது the function is 2/9 a. a தான் இந்த function. இந்த சம் பார்ப்போம். இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா f of x is equal to 0 less x less than or equal to 0, 5 minus x, 0 less than x less than 4, 1 by 5 minus x. So then the left hand derivative at x equal to 4. Left hand derivative அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ். அவங்க கேட்குறது டெரிவேட்டிவ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 தானே கேட்குறாங்க. ஓகே, 4க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. இதுதான் 4. 4க்கு ரைட் ஹேண்ட் சைடு இது, 4க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. அப்போ இதோட இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸுக்கு 4 போட்டால் போதும். 5 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ -1 எக்ஸ் இருந்தால் தானே பாயிண்ட் போட போறீங்க. -1 தான் ஆன்சர் முடிச்சு. எவ்வளோ சிம்பிள் பாருங்க. ஆக்சுவலாக இது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பராக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக போடக்கூடாது. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எச்சோட எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக -1 கிடைக்கும். பட் எம்சிக்யூன்னு வரும்போது நீங்க அதை வந்து விட்டுடலாம். டைரக்டா ஷார்ட்கட் மெத்தட். பாயிண்ட் 4க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த பாயிண்ட் போட்டிங்கன்னா போதும். பாயிண்ட் கூட இங்கே போட தேவையில்ல. எக்ஸே வரல. எக்ஸை பண்ணா -1. சரிங்களா? ஸோ இது மாதிரி எம்சிக்யூனா இது மாதிரி டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணு. இப்போ அதே ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன கேட்டிருக்கேன்? இப்போ அடுத்த கொஸ்டின் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் 4. இப்போ 4க்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 4க்கு ரைட் ஹேண்ட் சைடு இதுதான். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். 4க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டிஃபரன்ஷியல் ஆஃப் 1/x என்னது? -1/x. அப்போ டிஃபரன்ஷியல் ஆஃப் 1/5 minus x னா -1/5 minus x இன்ட்டு 5 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ். அப்போ என்ன ஆயிடுது? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1/5 minus x. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ். பட் அவங்க கேட்குறது அட் த பாயிண்ட் x equal to 4. இப்போ எக்ஸுக்கு 4ன்னு போட்டிங்கன்னா 1/5 minus 4 தான் ஹோல். இப்போ 5 minus 4 1 தான் அப்போ ஆன்சர். 1 எங்க இருக்கு? பி தான் எனக்கு சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா விட்டுருங்க. எம்சிக்கு ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அந்த சைடு பண்ணி எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட். ஓகே, வேற ஏதாவது டிஃபரெண்டான சம் இருக்கா? ஓகே, இப்போ இங்க பாருங்க என்ன கேட்குறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டு இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டான். டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? கண்டினியூஸாகவும் இருக்கும், டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஓகே, டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். அதாவது என்ன டிஃபரன்ஷியபிள்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல். அதனால முதல்ல மைண்ட்ல வச்சுங்க. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெரிவேட்டிவ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபங்க்ஷன் 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதாக இருக்கு. அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2x plus 3. பட் அட் த பாயிண்ட் x equal to 1, xக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 2 plus 3 equal to 5. So this is left hand. Next I am going to find out right hand derivative. Right hand side 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இதுதான். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா bx அப்படின்னா b. ஓகே, ஸோ டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட்னாவே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல். அப்போ b வந்து எதுக்கு ஈக்குவல்? 5க்கு ஈக்குவல். ஸோ b equal to 5. b கண்டுபிடிச்சாச்சே. ஆனால் கேட்கறது ஏல கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூஸ்க்கான கண்டிஷன் யூஸ். ஏன்னா எப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியலாக இருக்கோ கண்டிப்பாக அது கண்டினியூஸாகவும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணுவீங்க? எக்ஸுக்கு 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுதான் இருக்கு. இப்போ 1ன்னு போடுங்க. 1 plus 3 plus a. என்ன அர்த்தம்? 4 plus. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 1 போடும். எக்ஸுக்கு 1 போட்டால் b plus 2. சரி, எப்போ டிஃபரன்ஷியபிள் சொன்னாவே கண்டினியூஸ் இருக்கும். சின்ஸ் a function is continuous, left hand limit equal to right hand limit. 4 plus a எதுக்கு ஈக்குவல் ஆக போகுது? b plus 2க்கு ஈக்குவல். b தான் 5ன்னு தெரியுமே. b plus 4 plus a equal to b 5னா 5 plus 2 7. அப்போ அதுல இருந்து a ஓட வேல்யூ என்னது? 7 minus 4. 7 minus 4 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.
ஏ தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இது மாதிரி டக்கு டக்கு நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு சம் ஒன்று போட்டுடலாம் ப்ராக்டிஸ்க்கு. இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றான். நான் பண்ணுவேன் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர், அது டிஃபரன்ஷியபிள்னா 2x. பாயிண்ட் 2 கொண்டு வந்து எக்ஸுக்கு 2 போட்டால் 2 × 2 4. நான் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இது, அதை டிஃபரன்ஷியல் பண்ணினா ஏஎக்ஸ் பண்ணால் ஏ வரும், பி பண்ணால் 0, அப்போ விட்டுருக்கு. Since the function is differentiable, left hand derivative equal to right hand derivative. அப்போ a equal to 4. a கண்டுபிடிச்சாச்சு, ஆனா அவங்க கேட்கறது b. So to find b, I'm going to use continuous. So left hand limit. Left hand limitனா 2 left hand side போடுங்க. 2 square. 2 square னா 4. And right hand limit. Right hand sideல இருக்க function 2 போடுங்க. 2 போட்டீங்கன்னா 2a plus b. Since the function is continuous, left hand limit equal to right hand limit. அப்ப என்ன வரும்? 2a plus b equal to 4. a தான் 4 ஆச்சு, 4 into 2 8, 8 plus b equal to 4. அப்போ b ஓட வேல்யூ என்ன வரப்போகுது? -4. அப்போ 34th சம் வந்து -4 தான் ஆன்சர். டி தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ அதே அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் f of x equal to 3x square plus 6x less than or equal to 6, 0, and 4x plus 6x greater than 0. Differentiable at x equal to 0 or continuous, not differentiable இப்படி கேட்குறாங்க. அப்போ கண்டினியூஸ் டிஃபரன்ஷியல் எல்லாமே செக் பண்ணி ஆகணும். சரி, முதல்ல கண்டினியூஸ் செக் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 போடுங்க, 6. ஓகே, ரைட் ஹேண்ட் லிமிட்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு 0, 0 plus 6. So both are equal, so for continuous. Left hand limit equal to right hand limit, therefore f of x is continuous. And next I am going to verify derivative. Left hand derivative. Left hand derivative na left hand side la irukadha differentiate pannina 6x. X க்கு 0 போடணும், because derivative at the point, because அப்ப x க்கு 0 போட்டீங்கன்னா 0. And then right hand derivative. Right hand side la irukka function differentiate பண்ணுங்க. 4x difference na 4. x க்கு 0 போடணும், x இல்லையே, அப்ப 0 போட முடியாது. Now you see left hand derivative is not equal to right hand derivative. Left hand derivative is not equal to right hand derivative. அப்படின்னா not differentiable. அப்படின்னு அர்த்தம். Continuous but not differentiable. இங்க இருக்கு continuous but not differentiable. That x equal to. So B the answer. இப்போ இங்க பாருங்க, போன சம்ல ஒரு பாயிண்ட் வச்சுங்க, 2 பாயிண்ட் 1 2 வச்சு டிஸ்கஸ். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எல்லாமே டிஃபரன்ஷியபிள், நல்லா கேர்ஃபுல்லா பாத்தீங்க. எல்லாமே டிஃபரன்ஷியல் பத்தி தான், கண்டினியூஸ் பத்தி கேட்கல. அப்ப கண்டிப்பா டிஃபரன்ஷியபிள் இருக்குனாவே கண்டினியூஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம கண்டினியூஸ் பத்தி கேர் பண்ண தேவையில்லை, டிஃபரன்ஷியபிள். சரி, நம்ம முதல்ல x equal to 1 வச்சு டீல் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு x 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகே, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் x equal to 1க்கு ரைட் ஹேண்ட் சைடு இதுதான், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 -1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1. So both are unequal, therefore not differentiable. So not differentiable. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது x equal to 2ல பார்க்கலாம். x equal to 2ல போகும்போது 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னும் போது இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா -1. ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், இப்போ 2க்கு ரைட் ஹேண்ட் சைடுனா இதுதான், அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? -2x + 3. இப்போ xக்கு 2 போடுங்க, ஏன்னா அட் த பாயிண்ட் 2 தானே. xக்கு 2 போட்டீங்கன்னா -4 + 3 -1. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அப்படின்னா டிஃபரன்ஷியபிள். சரிங்களா? அப்படின்னா x equal to 1ல நாட் டிஃபரன்ஷியபிள், x equal to 2ல இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். எங்க இருக்கு பாருங்க, டிஃபரன்ஷியபிள் அட் x equal to 1, நோ நாட் டிஃபரன்ஷியபிள், அப்ப இது கிடையாது.
not differentiable at x equal to 1 and 2. Not different. It is differentiable. At 2 it is differentiable. So that adum கிடையாது. Differentiable at x equal to 1 and 2. Not differentiable. இதுவும் கிடையாது. Not differentiable at x equal to 1. Differentiable at x equal to 2. அப்ப D தான் ஆன்சர். அதே மாதிரி இன்னொரு பிராக்டிஸ் பண்ணுவோம். So x equal to 1 ல I'm going to find out left hand derivative. So left hand side என்ன வரும்? இதுதான். So left hand derivative. Left hand side differentiable 3. Next, right hand derivative. 1 க்கு right hand side இது. இதை differentiate பண்ணீங்கன்னா 4x minus 1. At the point, x ஓட வேல்யூ போடுங்க இதுல. x ஓட வேல்யூ 1 னா 4 minus 1 is 3. இப்போ என்ன ஆயிடுது? 4 minus 1 ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ரெண்டுமே 3 ஆயிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போத் ஆர் ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஓகேங்களா? அடுத்தது x equal to 2ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான். திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4x minus 1. அதில் xக்கு 2 போடுங்க. 8 minus 1 it is equal to 7. Right hand derivative. Right hand derivative. So 2க்கு right hand side இது இருக்கு. 2க்கு right hand side இது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 5a. So left hand derivative is not equal to right hand derivative. அப்ப என்ன அர்த்தம்? Not differentiable. அப்ப என்ன அர்த்தம்? x equal to 1 differentiable, x equal to 2 not differentiable. So differentiable at x equal to 1, not differentiable at x equal to 2. Here the answer. Okay, இதுக்கப்புறம் differential sum. இதை differentiate பண்ணணும். y is equal to என்ன கொடுத்திருக்காங்க? log of sin x. So different log x differentiate பண்ணா என்ன வரும்? 1 by x வரும். So log x differentiate 1 by x னா log sin x னா 1 by sin x. Into differential of sin x cos x. But cos x by sin x வந்து cot x. Answer cot x. இதுதான் இந்த சம். இப்போ இந்த சம் பார்க்கணும்னா நீங்க வந்து எடுத்தோட நேரா டிஃபரன்ஷியேட் பண்ணிடாதீங்க. log m by n ஃபார்முலா படி log m by n படி log m minus log n அப்படின்ற ஃபார்முலாவே இல்லை. இப்போ now you try to differentiate dy by dx. log 1 by 1 plus x square பண்ணீங்கன்னா 1 by 1 plus into differential of inner term 2x minus log 1 minus x square னா 1 by 1 minus x into differential of inner term minus 2x. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே நம்ம என்ன எடுக்கலாம்னா 2x காமனா வெளில எடுக்கலாமா? ரெண்டுத்துலயுமே 2x காமனா வெளில எடுத்தீங்கன்னா இது வந்து 1 by 1 plus x. இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் 1 by 1 minus. ஓகே, அப்போ என்ன ஆயிடுதுன்னா 2x வச்சுட்டு உள்ள இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 1 minus x square plus இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 plus x whole divided by a plus b into a minus b. a square minus b square. x square of square x power 4. அப்போ என்ன ஆயிடுதுன்னா x square இருக்கு x square cancel. So 1 plus 1 2 ஆயிடும். 2 into 2 4 வெளியில. அப்போ 4x by 1 minus x power 4. 4x by 1 minus x power 4 எங்க இருக்கு? 4x by 1 minus x. ஏதான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா tan inverse x differential உங்களுக்கு தெரியும். differential of tan inverse x 1 by 1 plus x. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம். இப்போ அந்த ஃபார்முலா படி இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். dy by dx போடும்போது tan inverse root x 1 by 1 plus x square. root x square plus square root போயிடும் x into d by dx of root x. root x மட்டும் தனியா டிஃபரன்ஷியேட். root x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by 2 root x. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 1 by 2 root x into 1 plus x. See the answer. ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா அடுத்தது tan h inverse. ஸோ இது வந்து ஃபார்முலா தான். இது வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து d by dx of
tan inverse fx வந்து இப்பதான் நம்ம பார்த்து தெரியும் 1/1 plus. அதே மாதிரி d by dx of tan h inverse x வந்து என்னன்னா 1/1 minus x 1/1 minus x. சரிங்களா? அப்படின்னா c தான் இது சம்மரி. ஜஸ்ட் ஃபார்முலா. இந்த சம் பார்த்தீங்கன்னா x y equal to x e power of x கொடுத்துட்டு find second derivative. செகண்ட் டெரிவேட்டிவ் முதல்ல ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க y dash. uv மெத்தட் தான் அப்ளை பண்ணி ஆகணும். x into differential of e power of x வந்து e power of x plus e power of x into x differential is 1. Okay, இன்னொரு முறை டிஃபரன்ஷியல், one more time differential. அப்போ again we have to apply uv method. என்ன பண்ணுவீங்க? x வச்சுட்டு e power of x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power of x plus e power of x into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ uv மெத்தட் முடிஞ்சு போச்சு. எதுக்கு? இதுக்கான uv மெத்தட் இஸ் ஓவர். இப்போ இந்த e power of x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power. ஒரு இடத்தை ஆட் பண்ணும்போது x into x e power of x plus e power of x வந்து 2 e power. அப்போ e power of x காமனை வெளியில் எடுத்துருங்க. அப்போ x plus 2 into இதுதான் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். அது எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. இதுதான் சம். இப்போ இந்த சம் பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம y ன்னு எடுத்துக்கணும். y-ன்றது 1 by கீழே பார்த்தீங்கன்னா cube root x. cube root x என்ன அர்த்தம்? x power 1/3. x power 1/3 அப்படின்னா நியூமரேட்டர்ல கொண்டு போகும்போது x power -1. So now you try to differentiate n into x power n minus 1. அவ்வளவுதான். அப்ப என்ன ஆயிடும்? n into x power இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4/3. சரிங்களா? அப்போ ப்ரூஃப்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி கியூப் ரூட்ல கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? -1/3 அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாமா? அதாவது x power -4. ஓகே, இப்படி வேண்டாம். முதல்ல கீழே கொண்டு வந்துருங்க. ஏன்னா பவர்ல இருந்து மேல இருந்து கீழே இறங்கிடலாம். என்ன ஆயிடுதுன்னா -1/3 இன்ட்டு இது அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா x power 4/3. இப்போ -1/3 x power 4 நல்லா கேட்டுங்க. x power 4 அதுக்கு 1/3 தானே. 1/3 கியூப் ரூட். ஓகேங்களா? அப்போ -1/3 into cube root of x power 4 எங்க இருக்கு? இதான் இருக்கு. -1/3 into cube root of x. So d தான் இந்த சம். இது ஆக்சுவலா இது வந்து டைரக்டா நான் ஃபார்முலாவா கொடுத்துருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டிரைவ் இட். எப்படி டிரைவ் பண்ண போறீங்க? கீழே இருக்கிறது மேல கொண்டு போயிடுங்க. நியூமரேட்டர்னா x power minus. So if you want to differentiate y dash n into x power n minus. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ -n x power minus வெளியில எடுத்தா n plus. இப்போ பவர்ல இருக்கிறத கீழே கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ x power n plus -n by x power n plus 1 இருக்கு. -n by x power n. C the answer. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் கேக்குறாங்க. ஸோ y is equal to x power root x. ஒரு வேரியபிள் பவர் வேரியபிள்னாவே நம்ம லாக் தான் எடுத்தோம். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்போ log y is equal to log of x power root x. பவர்ல இருக்கிறது எங்க வந்துடும்னா ஃப்ரண்ட்ல வந்துடும். சரிங்களா? இப்போ பவர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா root x into log. இந்த சைடு log y. இப்போ நான் இது டிஃபரன்ஷியேட் பண்ணேன். log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y dy. y dash ஷார்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா uv மெத்தட். root x வச்சுக்கிட்டு log x டிஃபரன்ஷியேட் 1/x plus log x வச்சுக்கிட்டு root x டிஃபரன்ஷியேட் 1/2 root x. சரிங்களா? இப்போ எல்லாமே முடிஞ்சது. இதுல இன்னொரு விஷயம், இப்போ சாதாரண x root x போட்டு root x கேன்சல் 1/root x plus log x into 1/2. இப்போ ப்ரூஃப்ல எல்லாமே வெளியில வந்து root x இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்? 1/2 root x வெளில எடுக்கிறேன். 1/2 root x வெளில எடுக்கணும். இது எடுத்த உள்ள என்ன வரும்னா மேல 2 வந்துடும். 2 plus log x. சரிங்களா? இந்த 2 root x வெளில எடுத்தீங்க. 2 இல்லைன்னா மேல 2 வந்துடும். மேல 2 multiply 2 divide 2 அப்படி வந்துடும். அதனால 2 plus log x வந்துடும்.
இப்போ இந்த y இருக்கு, இந்த y கூட இந்த என்ன பண்ணிடலாம், இது வந்து ஆக்சுவலா 1 by y y dash இருக்கு. இந்த y இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இங்க y வந்துரும். இந்த y தான் என்னது x into root x. இப்போ y dashன்றது x பவர் ரூட். இப்போ எங்க இருக்கு பாருங்க, x power root x by 2 root x எங்க இருக்கு, x power root x by 2 root x into 2 plus log. இது ஆன்சர். இது புரிஞ்சு போச்சு. பொறுமையா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வேரியபிள் பவர் வேரியபிள், கண்டிப்பா வந்து நம்ம லாக் தான் எடுத்தோம். என்ன கொடுத்துருக்காங்க, y equal to x power log x. Okay. Taking log on both sides. So log y equal to log of power log. log பொறுத்த வரைக்கும் பவர்ல இருக்க log m பவர் n n log m. என்ன இருக்குன்னா ரெண்டுமே log x வந்ததுனால இது log x. இந்த சைடு என்ன இருக்கு, log y. இது டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y dy. இது உள்ள x x ஸ்கொயர் பண்ணா 2x into log x உள்ள இருக்குது log x டிஃபரன்ஷியேட். இது ஆன்சர். ஆனா இப்போ ஆன்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே y இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, y இந்த சைடு கொண்டு போய். இப்போ dy by dx is 2, இந்த y அங்க போச்சுன்னா 2y log x by x. இது ஆன்சர். இங்க இருக்கு 2y log x by d. d தான் ஆன்சர். இந்த 47th சம் பாத்தீங்கன்னா a power of டிஃபரன்ஷியல் ஃபார்முலாவே கொடுத்திருக்கேன். a power of x ஓட டிஃபரன்ஷியல் வந்து a power of x into log a. a power of x into log a தான் ஆன்சர். இப்ப பாருங்க, இது ஒரு முக்கியமான சம்ம பாருங்க. என்னன்னா இது மாதிரி இருந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எதை இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா ஈக்குவேஷன் இன்வால்விங் போத் x and y and also x என்ற ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து x in terms of y இன் மாத்துறது வந்து ஹைலி டிஃபிகல்ட். மாத்தலாம் எப்படின்னா x எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சம் சரி கொண்டு போகலாம், பட் வந்து ஒரு காம்ப்ளிகேட் ஃபங்க்ஷனா மாறிடும். அது மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dx நம்ம செப்பரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அது மாதிரி செப்பரேட் பண்றதுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதனால நான் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அந்த ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன், கவனிச்சுங்க. இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்ளை பண்றதுன்றது என்னன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ன்ற கான்செப்ட். பட் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ன்றது உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல தான் வரும். அதனால நம்ம சம் டீச் பண்ணும்போது இந்த டைரக்டா அதை சொல்ல முடியாது. பட் எம்சிக்யூன்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட் யூனிட்ல வர அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணா அது தப்பு. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்றது சொல்றேன், கவனிங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா dy by dx. dy by dx is equal to minus fx divided by fy. இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணேன். இது நோட் பண்ணி வச்சுங்க. இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் பண்றதுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணேன். எவ்வளவு சூப்பரான ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, ஒரே லைன்ல வந்துருப்பாங்க. இப்போ மைனஸ் எஃப்எக்ஸ் என்னது, இது எஃப்னு எடுத்துங்க. இதை ஒரு எக்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பிராக்கெட் போட்டுங்கன்னா சரிங்களா, டிஃபரன்ஸ் பண்ணா 2ax. இங்க எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பண்ணா 1, அப்ப என்ன வரும் பிளஸ் 2hy. வேற எதுவும் எக்ஸ் இருக்கா, இல்ல, அவ்வளவுதான். நியூமரேட்டர் முடிஞ்சு. டினாமினேட்டர் fy, இது yல பண்ணுங்க, இது 0, இது yல பண்ணா 1, அப்ப என்ன வரும் 2hx பிளஸ் இது yல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2by. அவ்வளவு இதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஆனா மேல இன்டு 2 கேன்சல் பண்ணலாமே. மைனஸ் ax பிளஸ் y ஹோல் டிவைடட் பை hx பிளஸ் by. இது ஆன்சர். எங்க இருக்கு, மைனஸ் ax பிளஸ் hy hx. ஏதான் ஆன்சர் ஆன்சர். இப்போ இந்த ஃபார்முலா தெரியலாம் என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லா யூவி மெத்தட், யூவி மெத்தட்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் dy by dx பக்கமா கொண்டு வந்து சால்வ் பண்றது வெரி டிஃபிகல்ட். பட் டிஸ்கிரிமினேட்டர்ல அது மாதிரி பண்ணலாம். பட் எம்சிக்யூன்னு வரும்போது யூ சூஸ் ஆல்வேஸ் ஈஸியஸ்ட். இப்போ இதுவும் பாருங்களேன், இது எல்லாமே நான் அந்த மாதிரி அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஐம் கோயிங் டு ட்ரீட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். சேம் ஃபார்முலா dy by dx. இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன், மைனஸ் fx டிவைடட் பை fy. ஓகே, அப்ளை பண்ணலாமா? மைனஸ் fx, இதை ஃபுல்லா எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இங்க எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x by a ஸ்கொயர் டிவைடட் பை fy, இதை ஃபுல்லா yல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y by b ஸ்கொயர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பட் எக்ஸாக்டா ஆன்சர் எடுத்து எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், மேல இருக்க நியூமரேட்டர்
2x by a square into denominator மேல போகும்போது b square by 2y. 2 கேன்சல் பண்ணிடுங்க. மைனஸ் b square x divided by a square y. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எங்க இருக்கு? மைனஸ் b square x by a square b தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ல இதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சம்பளம் எப்படி பண்ணலாம்னா அதே தான் நான் சொல்லி கொடுத்த அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவேன். என்னன்னா சேம் dy by dx equal to minus fx divided by f. சரிங்களா? ஸோ மைனஸ் போட்டு ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுருங்க. fx இதை எக்ஸ் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கு. எஃப்ன்றது என்ன? e பவர் y cos x minus 1 minus sin xy. Okay. So you find fx. fx கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? இது partially differentiate with cos x பண்ணா minus sin x. என்ன வரும்? minus e power y 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்ப விட்டுருங்க. minus sin xy பண்ணா cos xy into x ல டிஃபரன்ஷியேட் பண்றதுனால x 1 ஆயிடும், அப்போ y 1. சரிங்களா? whole divided by இப்போ கீழே வந்து fy. இப்போ இதை y ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் y பண்ணா e பவர் y தானே வரப்போகுது. அப்போ e பவர் y cos x 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 விட்டுருங்க. மைனஸ் sin xy பண்ணா cos xy into with respect to y ல பண்ணும்போது y 1 ஆயிடும், அப்போ x வந்துடும். இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. நான் ஒரே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மைனஸ் உள்ள கொண்டு போயிடுங்க மேல. இப்போ e பவர் y sin x plus y cos x whole divided by e power y cos x minus x cos x. ஓகே, இப்போ ஆன்சர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா e power y. ஸோ இதுல எதுவும் இல்லை, டில இருக்கா? இங்கதான் இருக்கு. மேல ரெண்டுமே ஃபர்ஸ்ட் தான். y cos xy இங்க இருக்கு. y cos xy e power of x sin y divided by e power y cos x minus x cos. So see the answer. Okay, see the answer. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா parametric form. So parametric form டிஃபரன்ஷியேட் பண்றதா இருந்தா dy by dx க்கு என்ன ஃபார்ம் இருக்கும்? dy by d theta, ஏன்னா theta தான் இங்க இருக்க ஃபங்க்ஷன், by dx by dt. MCQ-னால டைரக்டா போடுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ dy by d theta இதான் y. இந்த theta-ல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3a sin square theta into sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta whole divided by x. x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3a cos square theta into cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 3a கண்டிப்பா கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. 3a கண்டிப்பா கேன்சல். அப்புறம் சைன் எல்லாம் கூட கேன்சல் ஆகும். மைனஸ் மட்டும் இருக்கு, மைனஸ் வச்சு ஒரு காஸ் கேன்சல் ஆயிடும், ஒரு சைன் கேன்சல் ஆயிடும். இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா சைன் தீட்டா, கீழே வந்து காஸ். என்ன வரும்? மைனஸ் 10. மைனஸ் 10 தீட்டானா ஏ தான் இந்த சம்மோட. 51க்கு ஏ தான். இப்போ அடுத்து இந்த சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி dy by dx equal to dy by dt divided by dx by. இப்போ என்ன ஆகுதுன்னா இதான் y. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by t இருக்கு. டிஃபரன்ஷியல் ஆஃப் 1 by x ன்னு. டிஃபரன்ஷியல் ஆஃப் 1 by x மைனஸ் 1 by x. அப்போ டிஃபரன்ஷியல் ஆஃப் 1 by t னா மைனஸ் 1 by t ஸ்கொயர். இப்போ c இருக்குனால மைனஸ் c by t ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை dx by dt. xன்றது ct, அது t ல டிஃபரன்ட்னா 1 ஆயிடும், அப்போ வெறும் c தான் வரும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? இது மாதிரி பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இதில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். கீழே வெறும் சி தானே இருக்கு, அந்த சியை சி பை ஒன்னு போட்டுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்? மைனஸ் சி பை டி ஸ்கொயர் இன்ட்டு மேலே போனீங்கன்னா 1 பை சி. சி கேன்சல் பண்ணீங்கன்னா மைனஸ் 1 பை டி. மைனஸ் 1 பை டி ஸ்கொயர்னா டி தான் இந்த சம்மர். ஓகே, இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு இதுவும் அதே மாதிரி பேராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால இப்போ இந்த சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. dy by dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? dy by dt divided by dx by.
சரிங்களா? ஓகே. ஸோ இதை நான் பண்ண போறேன். ரொம்ப கிளியரா பாருங்க. டி டி இப்போ ஆக்சுவலி இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இது ஒய். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு டீல பண்ணும்போது ஏ இன்ட்டு சைன் டி டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் டி மைனஸ் இப்போ இது வந்து யூவியில் பண்ணணும். யூவியில் பண்ணா பிராக்கெட் போடணும். டீயை வச்சுக்கிட்டு காஸ் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் பிளஸ் காஸ் டீயை வச்சுக்கிட்டு டீயை டிஃபரன்ஷியேட் அவ்வளோதான் நியூமரேட்டர் மாதிரி டினோமினேட்டர் வாங்க. இப்போ இங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா ஏவை வச்சுக்கிட்டு காஸ் டி டிஃபரன்ஷியல் மைனஸ் சைன் பிளஸ் யூவி மெத்தட் டி இன்ட்டு சைன் டி என்ன வரும்? டீயை வச்சுக்கிட்டு சைன் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் டி பிளஸ் சைன் டீயை வச்சுக்கிட்டு டீயை டிஃபரன்ஷியேட். இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா இந்த மைனஸ் சைன் டிக்கு பிளஸ் சைன் டி கேன்சல். இப்போ இந்த மைனஸ் இருக்கு பாருங்க, இந்த மைனஸை உள்ள கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது பிளஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ். அப்ப என்ன ஆயிடும்னா காசுக்கு காசு கேன்சல். இது பிளஸ் ஆகும்போது உங்களுக்கு வெளியில இருக்க ஏவை கூட கேன்சல். அப்ப என்ன ஆயிடும்னா டி சைன் டி ஆயிடும் மேல நியூமரேட்டர், கீழே வந்து டி காஸ் டி. டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் டி பை காஸ் டி டான் டி. ஓகே, ஸோ டான் டினா பி தான் இந்த சம்பளம். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். ஒரு dy by dx கண்டுபிடிக்கணும்னா dy by dt divided by dx. ஓகே, ஸோ dy by dt னா இதுதான். t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் tan இன்வர்ஸ் t பண்ணா 1 by 1 plus t ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல x log பண்ணா log பண்ணீங்கன்னா 1 by 1 plus t ஸ்கொயர் இன்ட்டு உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t. மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தராக வந்து இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? மேலே வந்து நியூமரேட்டர் இதை எடுத்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 plus t ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 plus ஹோல் டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா 2t by 1 plus t. இப்போ என்ன ஆயிடுதுன்னா 1 plus t ஸ்கொயருக்கு 1 plus t ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. இங்கே 1 minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா t ஸ்கொயர் டிவைடட் பை 2t. t ஸ்கொயர் டிவைட் பை 2. இதில் ஒரு டீயும் கேன்சல் பண்ணிங்கன்னா t by 2 தான் ஆன்சர். t by 2 எங்கே இருக்கு? ஏ தான் இந்த சம். சரிங்களா? ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 ப்ராப்ளம்ஸ் இந்த யூனிட்ல ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் டாபிக்குள்ள நான் நடத்திருக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த முறை அண்ணா யூனிவர்சிட்டி மேபி தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் MCQ ஃபார்மேட். சரிங்களா? அதனால இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து எதை மாடல் கேட்டாலும் இந்த மாதிரி மாடல் தான் வரப்போகுது. இதை தவிர வேற கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் அட் த சேம் டைம் யூனிட் 1 இன்னும் முடியல. ஒரு பர்டிகுலர் டாபிக் தான் எடுத்துருக்கிறேன். இதுலேயே வந்து 50 கொஸ்டின் நிறைய எடுத்துருக்கிறேன். ஸோ இன்னும் இருக்கிற அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா டாபிக்லையும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எடுக்கிறேன். அதையும் நான் வீடியோவில் போகிறேன். ரிப்பீட்டாக அதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யூ வில் பி கெட்டிங் ஆல் தி வீடியோஸ். அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மொபைல் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் வேர்டுக்கான ப்ராக்டிஸ் நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா ஒன் வேர்டு படிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். படிச்சிடலாம் மேபி. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி டெஸ்ட் எழுதுறது. அதுக்கு நல்ல ஆப்ஷன் என்னன்னா என்னோட ஆப்பில் வந்து நீங்களே செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரியான லிங்க் கொடுத்துருக்கிறேன், கொடுக்க போகிறேன். இன்னும் பாசிபிளி வந்துடும், கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.